டாக்டர், 10 வருஷமா ஆக்னி ஸ்கார் ஃபேஸ்லயே இருக்கு. என் போட்டோ க்ளோஸ் அப்ல பார்க்க எனக்கே பயமா இருக்கு. இப்போ 32 வயசு ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ணா ரிசல்ட் வருமா இல்ல இதுவே லேட் ஆயிடுச்சா? கண்டிப்பா லேட் எல்லாம் இல்லைங்க. 70 வயசுல ரிசல்ட் வரும். இப்போ வாங்க போமா. என்ன இன்னும் கொஞ்சம் நிறைய செஷன்ஸ் தேவைப்படும், அவ்வளவுதான். அப்போ என்னோட ஏஜ்லயும் நல்ல ரிசல்ட் வருமா? உங்க ஏஜ் மட்டும் ரிசல்ட்ஸை டிசைட் பண்ணாது. உங்க ஆக்னி ஸ்கார் ரிசல்ட்ஸ் இந்த 4 விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட், எக்ஸசைஸ். வாரத்துல 4 to 5 டைம்ஸ் எக்ஸசைஸ் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஹீலிங் ஃபாஸ்டரா இருக்கும், ரிசல்ட்ஸும் நல்லா வரும். செகண்ட், டயட். நீங்க ப்ராசஸ் ஃபுட்டு, டயரியை உங்க டயட்ல இருந்து கட் பண்ணீங்கன்னா உங்க இன்ஃப்ளமேஷன் நல்லா கம்மியாகும், ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும். தேர்டு, உங்க வெயிட். உங்க பாடி ஃபேட் அதிகமாக இருந்தால் அதனால பாடியில் எஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும். அந்த எஸ்ட்ரோஜன் லெவல் உங்க ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால உங்க ரிசல்ட்ஸ் டிலே ஆகும். ஃபோர்த்து, உங்க பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருந்தால் பாடியில் கார்டிசால் லெவல் அதிகமாகும். கார்டிசால் கொலாஜன் சிந்தசிஸை டிக்ரீஸ் பண்ணும். ஃபிஃப்த்து, கன்சிஸ்டன்சி. ஒரே ஒரு செஷனில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. மல்டிபிள் செஷன், மல்டிபிள் டெக்னிக்ஸ், ஃபுல் ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஏஜ் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றீங்க? ஏஜ் உங்க ப்ராப்ளம் இல்லை, உங்க டிலே தான் ப்ராப்ளம். நீங்க வெயிட் பண்ற ஒரு வருஷமும் உங்க பாடியில கொலாஜன் கெப்பாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சாங்கிறது இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண போறீங்கிறது தான்.